என்ன விஷயமா இங்க வந்தீங்க? பிள்ளைங்க வட்டி விட்டதுன்னா பிள்ளைங்க சரியில்லை. சொந்த ஊருங்க? புதுக்கோட்டை. புதுக்கோட்டை மாவட்டம். பையனுக்கு தொந்தரவுனால இங்க 4 பேர் வந்தீங்க. சரி, வந்துட்டு என்னாச்சு? சாக போனால் எங்களை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கொண்டாந்து வச்சு எங்களுக்கு அன்பு ஆதரவும் கொடுத்து எங்களை காப்பாற்றி நல்ல சாகிற இதை குடிச்சு வாழ்றதுக்கு வழிகாட்டினதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. சரி சரி, கூட இப்போ வந்து உங்கள் ஒய்ஃபும் நீங்களும் இங்கே வந்தீங்க. இங்கே வந்து நம்மளுடைய ஹோமில் இருந்தீங்க. இப்போ 2 மாதம் கழிச்சு பழையபடி இப்போ நீங்கள் பழைய ஊருக்கு வந்தீங்க. வரும்போது நம்ம ஒரு எங்கேச்சு என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு தெரியாத ஒரு மனநிலையில நான் வந்து எங்களை காப்பாற்றி இப்போ என் ஒய்ஃபையும் அனுப்பி விட்டது. இப்போ நானும் வேலைக்கு போகிற அளவுக்கு மனசில் ஒரு இது வந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் தான் சார் காரணம். ரொம்ப நன்றி. இந்த நன்றியை நான் மறக்கவே மாட்டேன். ஓகே, இது வந்து நாங்கள் செய்கிறோம் அப்படின்னா எங்களுக்கு இந்த வேலையை செய்வதற்கு எங்களுடைய 4 பேர் மாநகர நலச்சோதனை மையம் அதிகாரிகளும் எங்களுக்கு துணையாக இருக்கிறாங்க. அதனால தான் எங்களால் இந்த வேலையை செய்ய முடிஞ்சது. உங்களை காப்பாற்றி கொண்டு சூழலிருந்து உங்களை மாற்றி கொண்டு வந்து பழையபடியே நல்லபடிய வாழ்க்கைக்கு உங்களை அறிவுரைகள் எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. நாங்கள் இங்கே எப்படியோ ஆயிருக்கோம் சார். எங்களை காப்பாற்றி எங்களுக்கு நீங்கள் காட்டின அனுபவம் ஆதரவும் புத்தியும் சொல்லி தான் இப்போ எங்களை நீரை காப்பாற்றி உழைக்கிறதுக்கு வழி காமிச்சு. சரி, ரொம்ப நன்றி, சந்தோஷம். காலமுல்லாம் நான் மறக்க மாட்டேன் சார். ஓகே, பத்திரமா போயிட்டு வாங்க. அங்கே போயிட்டு நல்லபடியாக வாழ்றதுன்னு முயற்சி பண்ணுங்க. எப்போ ஏதாவது துன்பமா இருக்கு, பிரச்சனையா இருக்குன்னா எங்களுக்கு உடனே போன் பண்ணுங்க. அப்படி இன்னும் ஆபத்தோ விபத்தோ ஏதோ ஒண்ணுன்னா வாங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து என்ன விஷயம் அது சந்திரன். சந்திரன். உங்க மனைவி பேரு? கிரிஜா. ஓகே ஓகே. அன்னைக்கு நீங்க அந்த நிலைமையில பஸ் ஸ்டாண்ட்ல வந்து எனக்கு பார்த்தப்போ எனக்கே ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. இன்னைக்கு ரொம்ப அருமையா இருக்கீங்க. நல்லா இருக்கு. உங்க தயவும் எல்லாருடைய தயவும் என்னை வந்து திருப்பி மனுஷனை ஆளாக்கிடுச்சு. இப்போ தன்னால குறைக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கீங்க. அதுதான் நம்பிக்கை தான் இப்ப நான் கிளம்பி போறேன் வேலை. சந்தோஷமா போங்க, அங்க இருங்க. ஒண்ணுதான் சொல்லி விடுறேன், நீங்க என்ன பண்ணக்கூடாது, வேற கெட்ட பழக்கங்களோ வேற சிந்தனைகளோ வராமல் உங்க பைசாவை உங்க மனைவிக்கு அனுப்பி கொடுத்து 2வது முடிஞ்சா உங்க மனைவியை உங்க கூட சேர்த்து வச்சு அந்த இடத்துல வாழ்க்கை நடக்குது. சரியா? சரி, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா பஸ் ஸ்டாண்ட்ல நீங்க அந்த மூளையோட இருக்கிற டைம்ல என் ஸ்டாஃப் அனுப்பி தான் நான் உங்களை கூப்பிட்டேன். சரிதானே? ரம்யா மேடம் வந்துதான் நான் போய் தெரிந்து இப்ப கூப்பிட்டு வாங்கினா எடுத்துட்டு வந்தீங்க. ரொம்ப சந்தோஷம். சரியாப்பா? சரி, ரொம்ப நன்றி.